வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தோன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இனி இது தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா 22,962 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதையும் தொடர்ந்து இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 23,017 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதையும் தாண்டி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 23,095 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 22,829 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 22,751 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே ஜோனை என்ட்ரி பண்ணி எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு 22,696 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் மார்க்கெட்டோட பேட்டர்னை செக் பண்ணி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். இங்கே 3 லோடிங் சேனல் இருக்குது. 1, 2, 3. இப்போ கரண்ட்டாக நமக்கு 2வது சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே 2வது சேனல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே டச் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஆனால் எக்ஸிட் ஆகலை. நமக்கு இங்கே எக்ஸிட் ஆகிறப்போ ஒரு ஜோன் செட் பண்ணுவோம். 22,900லேருந்து 23,000 வரைக்கும் ஒரு ஜோன் இருக்குது. இப்போ இந்த 23,000 டச் பண்ணும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த கரெக்ஷன் வந்து திரும்ப நமக்கு 2வது சேனல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2வது சேனலில் 22,600 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்போ இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணுவோம், 700லேருந்து 600. அப்போ இந்த ஜோனை தாண்டி 3வது சேனலுக்கு அடுத்து என்ட்ரி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா நமக்கு இங்கே 23,000 பிரேக் அவுட் பண்ணி முதல் சேனலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு 23,300 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். 23,000 நமக்கு என்ன ஆக போகுது, இந்த ஜோனை செட் பண்ணிக்கோங்க. மறக்காம ஜோனை செட் பண்ணி மேல் நோக்கியே மூவ் ஆகுது, எக்ஸிட் ஆகி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பிளானும், 23,000 பிரேக் அவுட் பண்ணாமல் அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்ப நமக்கு மார்க்கெட் வந்து கீழே உள்ள ஜோனில் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தனித்தனியாக பிளான் செட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் 3 வெட்ஜு வித் பார்த்தோம்னா இங்கே ஹேக்கி நஷியோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நமக்கு இதோட மூவ்மெண்ட்டும் மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே 3 வெஜ்ஜில் இந்த மிடில் வெஜ்ஜுக்கு மேலே தான் மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இது எங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000, அதுக்கடுத்து 23,150. இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா நிஃப்டி அடுத்து நமக்கு இங்கே 23,800 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்த நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்து இந்த இது எந்த லெவல்னா 23,150 இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த 150 தாண்டி 23,250 இதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து 23,800 நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டோட பேட்டர்ன் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு முன்னாடி நம்ம செக் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் ரீச் ஆகும் பொழுது என்ன இருக்கு, ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இந்த லெவல் வந்து நமக்கு இங்கே ரீச் ஆகும் பொழுது ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட
இன்ட்ராடேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இதை தொடர்ந்து மேல் நோக்கியே ஓப்பன் ஆச்சுன்னா 49,898 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 50,094 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வர்றதுக்குரிய நேரமும் இருக்கும். இதையும் தாண்டி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 50,381 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,415 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 49,128 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 48,932 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் லாங் டர்ம் ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே நம்ம இந்த லெவல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த சேனலில் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலை வச்சு வரைஞ்சிருக்கோம்னா 50,000 அந்த மேஜிக் நம்பர் 50,000த்தையும் நமக்கு இங்கே பேஸ் லைன் 48,700ஐயும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த லெவல் வரைக்கும் இன்னைக்கோ அல்லது அடுத்த வாரங்களே மூவ் ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் இருக்கிறதுனால மார்க்கெட் தொடர்ந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 50,000 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகி சைட்வேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து திங்கக்கிழமையில நமக்கு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 50,000 டச் பண்ணும்பொழுது நம்ம மார்க்கெட்ல மேல் நோக்கி போச்சுன்னா அதுக்கு ஒரு பிளானும், மார்க்கெட் 50,000 உடைக்காம திரும்ப கரெக்ஷன் கொடுக்குதுன்னா அந்த ஒரு கரெக்ஷனுக்கான பிளானும் தனித்தனியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மேலும் மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே அடுத்து ட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 50,000 தொடும் பொழுது நமக்கு இங்கே 49,600 வந்து சப்போர்ட் லெவலாக செயல்படும். அப்போ அதை முதல் சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு இங்கே 49,000 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ஹேக்கி நஷி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை எடுத்திருக்கோம். இதில் மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இந்த இடத்துல நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து இன்னொரு லைன் நமக்கு மார்க் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மேட்ச் இதையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அப்போ அடுத்த கட்டம் எந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும்னா இங்கே. அப்போது 50,500 இந்த 50,500 வரைக்கும் போச்சு அப்படின்னா, இல்லை இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன ஆகலாம், ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்த நமக்கு இங்கே டச் ஆகும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்து தான் நமக்கு அடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளானை செட் பண்ணிட்டா ரிஸ்க் இல்லாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.